Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஆப் ஐக்கான் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ ஏதாவது ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக அந்த ஐக்கனை வந்து தேடுறீங்க, ஹோம் ஸ்க்ரீனில் வந்து காட்டவே மாட்டேங்குது. ஸோ எப்படி இந்த இஷ்யூ வந்து நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா, அந்த நான் விக்னேஷ் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கீங்க, அந்த ஆப் ஐக்கனை வந்து ஹோம் ஸ்க்ரீனில் தேடுறப்போ வந்து அந்த ஐக்கான் வந்து ஷோ ஆகவே மாட்டேங்குது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டு இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டா இங்கே உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ நீங்கள் ஆப் ஐக்கன் வந்து ஷோ ஆகலை அப்படின்னு சொல்கிற ஆப் வந்து இந்த இடத்துல இருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இருக்குமா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த சர்ச் பாரில் சிஸ்டம் லான்ச்சர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து உங்கள் மொபைலில் சிஸ்டம் லான்ச்சர் அப்படின்னு இருக்கலாம், இல்லாட்டி ஆப் லான்ச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஹோம் சொல்லி அப்படியுமே இருக்கலாம். ஸோ இந்த மொபைலில் வந்து ஹுவாவி ஹோம் அப்படின்னு தான் காட்டுது. ஸோ நீங்கள் உங்கள் மொபைல் எப்படி காட்டுதோ அதை வந்து சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. அப்படி பண்ணிவிட்டு ஹோம் பேஜுக்கு போவீங்களா இருந்துச்சுன்னா, அதாவது ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து போவீங்களா இருந்துச்சுன்னா, உங்கள் மொபைலோட ஆப்ஸ் எல்லாமே வந்து ரீஃப்ரெஷ் ஆகி எல்லாமே வந்து திரும்ப ஃபஸ்ட்லேருந்து லோட் ஆகும். அப்படி லோட் ஆகுன அப்புறமா நீங்கள் அந்த ஐக்கான் வந்து, அதாவது நீங்கள் மிஸ் ஆகியிருக்கு அப்படின்னு நினைக்கிற அப்போ வந்து இந்த இடத்துல ஐக்கான் ஷோ ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இப்படி இந்த லான்ச்சரை வந்து நம்ம போஸ்டோ பண்ணுறதன் மூலமாகவே வந்து இந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நீங்களும் இந்த மெத்தட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லாஸ்ட் இப்போ உங்கள் மொபைலையும் நீங்கள் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுறோம், அதனால் நம்ம மொபைலையுமே ஏதாவது இஷ்யூனால இப்படி ஆப் ஐக்கான் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் ஷோ ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு மெத்தட்டையுமே நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இது ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஆப் ஐக்கான் ஷோ ஆகாத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லை அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.